இதய எண்ணை ஊடகம் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் சிறந்த நாளாக, ஆசீர்வாத நாளாக இருக்க இப்பொழுது ஜெபத்தை நாம் முன்னெடுக்க இருக்கின்றோம். நம் குடும்பங்களுக்கான ஜெபத்தை இப்பொழுது நாம் முன்னெடுக்கின்றோம். அனைத்து குடும்பங்களையும் இறைவன் இந்த நாளில் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக ஜெபிக்க இருக்கின்றோம். ஆபிரகாம் சாராவுடைய குடும்பத்தை விசுவாசத்தின் குடும்பமாக இறைவன் ஆசீர்வதித்தது போன்று நம் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவரை இறைவன் ஆசீர்வதிக்க நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். இந்நாள் வரை பாதுகாத்த கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவர் இன்னும் நம் குடும்பங்களையும் நம் தலைமுறைகளையும் நிறைவாக ஆட்கொள்ள நாம் ஜெபிப்போமா? நானும் என் வீடும் என் வீட்டாரனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஆண்டவரே, மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். இதோ இந்த ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் உமக்கான ஆசீர்வாதத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்களே. ஆண்டவரின் குடும்பத்தை ஆட்கொள்ள வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களே. என் பலவீனத்தை அகற்றும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களே. என் பாரத்தை அகற்றும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களே. என் பிரச்சனைகளுக்கு முடிவு தாரும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களே. என் தலைமுறைகளை ஆசீர்வதியும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களே. என் தொழிலை ஆசீர்வதியும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களே. பல்வேறு பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற உறவுகளை ஏதான விடுதலை ஆக்கும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களே. ஆண்டவரை ஒவ்வொரு விசுவாசிகளையும் இந்த நாளிலே ஆசீர்வதியும். தொழிலுக்கு செல்கின்ற, வியாபாரம் செய்கின்ற, வேலை செய்கின்ற, தொழில் செய்கின்ற அனைத்து உறவுகளும் ஏதானே ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக, அனைத்து உறவுகளையும் ஏதானே ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்கின்ற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களிலும் ஆறுதல் பெறுகின்ற பிள்ளைகளாக, ஆசீர்வாதத்தை பெறுகின்ற பிள்ளைகளாக, இதோ மன ஆசீர்வாதத்தையும் உள்ள ஆசீர்வாதத்தை பெறுகின்ற பிள்ளைகளாக, தடைகள் எல்லாம் மாறி நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உமக்கு நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக, குடும்பங்களாக நாங்கள் மாற ஆசைப்படுகிறோம். எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே, எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே, கவலைகளை மாற்றும் ஆண்டவரே, சோர்வுகளை மாற்றும் ஆண்டவரே, நிம்மதியான வாழ்க்கை தாரும், ஆசீர்வாதங்கள் வாழ்க்கை தாரும். தடைகளை நீக்கி எங்களுடைய அருளாசிரியம் பொருளாசிரியம் பொழிந்து இதோ இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு விசுவாசிகள் மீதும் ஒரு வல்லமையான ஆசீர்வாதத்தை பொழிந்து வழிநடத்தி நிறைவான நாளாக, மகிழ்ச்சியான நாளாக, ஆசீர்வாத நாளாக இந்த நாளை மாற்றும் ஆண்டவரே. ஆமென். இணைந்து பயணிப்போம். இறை ஆசீர் பெறுவோம்.